திரைப்படம் இயக்குனர் சிகரம் அவர்கள் எடுத்த முக்கியமான ஒரு திரைப்படம் பாமா விஜய். இதுல நட்சத்திர பட்டாளங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன், இதுதான் அதிகமான நட்சத்திர பட்டாளங்கள் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். டி.எஸ். பாலையா, நம்ம நாகேஷ், முத்துராமன் உள்ளிட்ட கதாபாத்திரங்களுக்கு சுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜனுக்கு 4 பேருக்கும் இவர் பாடுற மாதிரி பாடியிருப்பாரு. ஒரே பாடகர் 4 பேருக்கு ஈக்குவலா பாடியிருப்பாரு. என்ன பாடல் அது? ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல். வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில துண்டனா. வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துண்டனா துண்டனா துண்டனா. 1 2 3 4 5 6 7 8 அப்படின்ட்டு 4 குரலுக்கும் அவர் 4 கதாபாத்திரத்துக்கு குரல் கொடுத்திருப்பாருங்க இசையரசர். பார்த்து கொண்டே இருக்கலாம், பார்த்து ரசிக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது, அப்பா வாழ்வது பொறுக்காது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது, அப்பா வாழ்வது பொறுக்காது. வாடகை சோபா 20 ரூபாய், விலைக்கு வாங்கினா 30 ரூபாய். அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது. அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது, ஐயா குடும்பத்துக்காகாது. யானையை போலே பூனையும் தின்னா ஜீரணமாகாது, ஐயா ஜீரணமாகாது. யானையை போலே பூனையும் தின்னா ஜீரணமாகாது, ஐயா ஜீரணமாகாது. பச்சை கிளி
பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காது, அப்பா பருந்துக்கு பிடிக்காது. பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காது, அப்பா பருந்துக்கு பிடிக்காது. பணத்தை பார்த்தா கௌரவம் என்பது மருந்துக்கும் இருக்காது, மாமா மருந்துக்கும் இருக்காது. பணத்தை பார்த்தா கௌரவம் என்பது மருந்துக்கும் இருக்காது, மாமா மருந்துக்கும் இருக்காது. தங்கச் சங்கிலி இரவல் வாங்குனா தவறி போச்சுன்னா அகிட தந்தனா. மாமா விஜயம் கிருஷ்ணனுக்காக, இங்கே எதுக்காக? மாமா விஜயம் கிருஷ்ணனுக்காக, இங்கே எதுக்காக? அம்மா இங்கே எதுக்காக? மாதர்கள் எல்லாம் கன்னிகளாக மாறணும் அதுக்காக, அப்பா மாறணும் அதுக்காக. கன்னிகளாக வாழணும் என்றால் பிள்ளைகள் எதுக்காக? ஐயா பிள்ளைகள் எதுக்காக? காதல் செய்த பாவத்துக்காக, வேறே எதுக்காக? அப்பா வேறே எதுக்காக? பட்டால் தெரியும் பழசும் புதுசும், கெட்டால் தெரியும் கேள்வியும் பதிலும். வரவு எட்டடா, செலவு பத்தடா, அதிகம் ரெண்டடா, கடைசியில் துந்தடா, துந்தடா, துந்தடா. அடுத்து நம்ம பார்க்க இருக்கும் திரைப்படம் நம்ம வீட்டு தெய்வம். K.R. விஜயா வந்து அம்மனாக நடித்து நகைச்சுவை அரசர் நாகேஷ் ஒரு பூசாரியாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல 2 பாடல்கள் ஐயா வந்து பாடியிருப்பாரு. அவருக்கு ஒரு கோஷ்டி பாடல் மாதிரி வரும், ரொம்ப அருமையா இருக்கும். அம்மனுக்கு சக்தி இருக்கிற மாதிரி அப்படி கைப்பாரு. உலகமெல்லாம் படைச்சவளே ஓங்காரி, நம்ம ஓங்காரி, உலகமெல்லாம் படைச்சவளே ஓங்காரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடனம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். நாகேஷ் வந்து ரொம்ப அமர்க்களமா நடனம் ஆடி அவர் வந்து நடிச்சதை காண கண்கோடி வேண்டுங்க. ஐயா வந்து குரல் அதுல வந்து அப்படியே பக்தின்னா அப்ப அதுதான் பக்தி, அப்படி இருக்கும் பாருங்க. பார்ப்போமா? Hey!
பக்திமயமா இருந்தது இல்லையா, அதே மாதிரி ஒரு மாதிரியில ஒரு பாடல் வரும். எங்கெங்கு காணிடும் சக்தியடா, எங்கெங்கு காணிடும் சக்தியடா அப்படின்ட்டு ரொம்ப அருமையா பாடியிருப்பாரு. படம் நம்ம வீட்டு தெய்வம், நாகேஷ். பார்ப்போமா இசையரசருடைய குரலை? எங்கெங்கு காணினும் சக்தியடா, வண்ணமடா தங்கும் வேலியினில் கோடி எண்ணம் அந்த தாயின் கை பந்தென ஓடுமடா. எங்கெங்கு காணினும் சக்தியடா, கங்குலில் 7 முகிலினமும் கூடி கர்ஜனை செய்வது கண்டதுண்டோ, கங்குலில் 7 முகிலினமும் கூடி கர்ஜனை செய்வது கண்டதுண்டோ, அந்த மங்கை நகைத்த ஒலியனலாம் சொல்லறிவாளர் திறம் பெறுவார். எங்கெங்கு காணினும் சக்தியடா, வாழை சுழற்றும் விசையினிலே இந்த வையம் முழு